Hello friends, welcome to Asmitha's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா cauliflower chilli எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம். எந்த ஒரு preservative items இல்லாம கடையில வாங்குற ஐட்டம்ஸ் இல்லாம எப்படி நம்ம போடுறது அப்படினு பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஓகேங்களா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ இது ஒரு 1/2 கிலோ பக்கம் இருக்கு. ஒரு பெரிய பூ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ அடுப்புல பாத்தீங்க அப்படினா தண்ணி கொதிக்க வச்சு அதுல உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். சோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதில் நிறைய மருந்தடிப்பாங்க காலிஃப்ளவருக்கு அப்படிங்கிறனால ஒரு 5 மினிட்ஸ் இதில் வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறப்பவும் ஈஸியாக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ உள்ளே இருக்கிற பாட்டெல்லாம் நம்மளுக்கு வேகணும் அப்படிங்கிறனால ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஸோ அந்த மஞ்சத்தூள் உப்பு போடும்போது நான் இந்து போட்டிருக்கேன். அதுக்கு உள்ள பாக்டீரியாஸு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துரு. புழுவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்துரு. ஓகேங்களா. இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமையே புழுவெல்லாம் இருக்கலாம். அதுக்கு தான் மருந்து அடிப்பாங்க. ஓகேங்களா. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஓகேங்களா. வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆயிடும். ஓகேங்களா. அதில் இருக்கிற அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே போயிடும். ஓகேங்களா. இப்போ அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. கொஞ்சம் தண்ணி ஆறணும் இல்லைங்களா. ஸோ சூடு ஆறட்டும், கொஞ்சம் தண்ணி ஆறட்டும். வடித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் சில்லி பொரிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ நான் அரிசி மாவு ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா சோயா மாவு ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். கடலை மாவு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொட்டிடுறேன். அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இட்லி மாவையே போட்டுக்கலாம் நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா பைண்டிங்காக போடுற ஐட்டம்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே அரைச்சி நான் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து 1/2 கிலோ காலிஃப்ளவர் இருக்குது அப்படிங்கிறனால பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா மறுபடியும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ஸோ இது கலக்கும் போதே நம்ம வந்து அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சிருக்க பாருங்க. ஓகேங்களா. சிம்மில் வச்சு அதை கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பதத்துக்கு இதுக்கு மேலே வேண்டாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது மிக்ஸ் ஆகும்போது சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம காலிஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. ஓகேங்களா. கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகிருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே உங்களுக்கு பாயில் ஆகி கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ அதை எல்லாத்தையும் காலிஃப்ளவர்ஸ் எடுத்து உள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்படி பரட்டி விடுங்க. ஸோ நல்லா பரட்டி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், இப்படி நல்லா வந்து உங்களுக்கு பைண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். பார்த்தீங்களா. நம்ம தண்ணி ஊற்றாமையே கெட்டியாக இருந்தப்பவே இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது அந்த இடையில இருக்கிற தண்ணியோட உங்களுக்கு இதாகிடுச்சு. பார்த்தீங்களா. ஸோ இது இப்போ ரெடியாக இருக்குது. ஓகேங்களா. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. ஸோ காலிஃப்ளவர் ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. இப்போ பாருங்க, திருப்பி போடலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. சும்மா திருப்பி போட்டீங்க அப்படின்னா
அந்த பேட்டர் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 தடவை நம்ம திருப்பி போடுற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு தடவை போட்டு இல்லைங்களா, இன்னும் ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி மட்டும் நீங்கள் திருப்பி போட்டால் போதும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. சும்மா அடிக்கிறதுக்கு திருப்பி போட்டதுன்னா அதெல்லாம் உடஞ்சி கலகலான்னு ஆயிரு. அந்த பாண்டிங் வந்து கரெக்டாக நம்மளுக்கு நிற்காது. அதனால் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கு. இல்லைன்னா இதில் இருக்கிற மாவுகளில் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துன்னு எடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இது வந்து சுடுதண்ணிலேயே பாயில் ஆகிருக்கும். இப்போ செகண்ட் டைம் பாயில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை, இனி தீஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து இப்படி டிஷ்யூ சீட்டில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே, ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம். ஓகேங்களா? உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இந்த மாதிரி தான் செய்வோம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.